பசங்க எல்லாருமே கடைசி நேரத்துல தியோ இல்லாம எப்படி விளையாடுறதுன்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்க. தியோ இல்லாம ஆடுறது கஷ்டம்தான். ஆனா அவ இல்லாதப்ப நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு தெரிஞ்சா அவ இன்னும் அப்செட் ஆயிருவா. அதனால இந்த மேட்ச்ல நீங்க நல்லா ஆட பாருங்கன்னு சொல்றான். தங்கமும் அப்ப தியோவோட பொசிஷனுக்கும் கேப்டன்சிக்கும் என்ன பண்றதுன்னு கேட்க, ரங்கனும் தியோவோட பொசிஷன்ல ஹாசினின்ற பொண்ணையும் கேப்டன்சியை அணுகிட்ட கொடுக்க, ஆனா அவளை இப்ப வந்தா நான் எப்படின்னு கேக்குறா. அவனும் அவளை கூப்பிட்டு, கடைசி நேரத்துல இந்த மாதிரி ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது கஷ்டம்தான், ஆனா அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை கைட் பண்ண நான் இருக்கேன், உன்னோட பெஸ்ட்டை கொடுன்னு சொல்ல, அவளும் அவளை நம்பினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த மேட்ச்ல என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்றா. அப்புறம் ருக்மணி மேமும் 2 மெயின் பிளேயர்ஸ் இல்லாம என்ன பண்ண போறோம்னு ஒரே குழப்பத்துல இருக்க. இந்த டோர்னமெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், என்ன நடந்தாலும் நான் கிவ் அப் பண்ண போறது இல்லைன்னு சொல்றான். அப்ப ராஜசேகர் வந்து என்ன ஒரே கதறல் சவுண்டா கேக்குது, ஏன்டா உனக்கு சீரியஸா வேற வேலையே இல்லையான்னு கேட்டா, நீங்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசினா உள்ள வந்து தானே ஆகணும். ஆனா இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட லெகசி முடிய போகுதுன்னு எனக்கு தெளிவா தெரியுது. இப்படியே பேசி பேசி தான் குவாலிஃபயர்ஸ்ல தோத்துட்டீங்க, போய் ஃபர்ஸ்ட் ஓன் டீமை பாருன்னு அசிங்கப்படுத்தி அனுப்புறான். இங்க தியோ அவளால மேட்ச் விளையாட முடியலன்னு ரொம்பவே சோகமா இருக்க. நீ கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல ஆடுவ, ஆனா அதுக்கு நீ உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணாம இருக்கணும்னு சொன்னா, கொஞ்சம் சும்மா இருடா, நாளைக்கு எல்லாரும் மேட்ச் விளையாடுவாங்க, நான் மட்டும் வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும், எனக்கு அதை நினைச்சாலே கஷ்டமா இருக்குன்னு அழுக ஆரம்பிக்க. இதை பாரு, இந்த 2 கையும் இல்லைன்னா என் ஃபியூச்சரே இல்லை. இந்த 2 கை மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த டோர்னமெண்ட்ல நீ கண்டிப்பா ஆடுவேன்னு சொல்ல, தியோவும் இவன் ஒருத்தன் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான்னு சமாதானமாகறா. இங்க மணியும் ரங்கன் அவனுக்கு நம்ம ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கினா எப்படி ஆடணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. அப்ப தங்கம் எதிரில் வந்ததை கூட கவனிக்காம ஃபுல் ஃபோக்கஸ்ல எப்படி ஆடணும்னு மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை தங்கமும் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசலாம்னு பார்த்தா, மணி டோர்னமெண்ட் முடிகிற வர பேச வேணாம்னு சொன்னதுனால அப்படியே கிளம்புறா. அப்புறம் மறுநாள் நெல்லை கூட நம்ம பசங்களுக்கு மேட்ச் ஆரம்பிக்க 10 ஓவருக்கு 100 ரன் அடிச்சு நம்ம பசங்க போட்ட ஓவரெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மாத்தையனும் அப்புறம் வீராவுக்கு ஓவர் கொடுக்க, அந்த ஓவர்ல ஃபீல்டிங்ல மட்டும் கேட்ச மிஸ் பண்ணாம கீப்பருக்கு வந்த கேட்சையும் மிஸ் பண்ணதுனால கைக்கு வந்த கேட்சை இப்படி விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வீரா கத்துனதும் ஜாக்கி உடனே சண்டைக்கு வேற மாத்தையன் தான் வந்து விளக்கி விடுறான். அப்புறம் பாண்டா வந்து பவுலிங் போட மொத பாலை விக்கெட் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம அடுத்த பாலும் விக்கெட் எடுக்க நம்ம பசங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அம்பையர் டக்குன்னு நோ பால் கொடுத்ததும் நம்ம பசங்க எல்லாருமே நொந்து போயிடுறானுங்க. அடுத்து வீராவோட ஓவர்ல மறுபடியும் ஜாக்கி கேட்ச மிஸ் பண்ண, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கப் அடிக்கிறதுன்னு கேட்டதும் சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சண்டைக்கு வந்துடுறானுங்க. அப்புறம் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய நெல்லை 187 ரன் எடுத்து 188 ரன் டார்கெட்டா கொடுத்துருக்கானுங்க. ரங்கனும் நம்ம பசங்க கிட்ட, பேசிக் கிரிக்கெட் கூட உங்களுக்கு தெரியாதாடா, இவ்வளவு கேவலமா ஆடிட்டு வந்திருக்கீங்க, சுத்தமா ஒரு கம்யூனிகேஷன் கூட இல்ல, கிரவுண்டுக்குள்ள இந்த மாதிரி சண்டை போடுற ஆர்வத்தை கொஞ்சமாவது கிரிக்கெட்ல காட்டுங்கடான்னு கத்துறான். ஜாக்கி மட்டும் கேட்ச மிஸ் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு வீரா சொல்ல, மறுபடியும் 2 பேரும் வாய் சண்டை போட ஆரம்பிக்க, டேய் சும்மா நிறுத்துங்கடா, உங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பல தடவை சொல்லிட்டேன், இந்த டோர்னமெண்ட் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு, ஒழுங்கா இந்த மேட்சை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க, அப்பதான் நமக்கு வரப்போற மேட்சஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும்னு சொல்றான். அப்புறம் 188 ரன் சேஸ் பண்றதுக்கு மணியும் வேலுவும் ஓப்பனிங் இறங்க, ஆப்போனன்ட்ஸ் போடுற பால் எல்லாத்தையுமே 2 பேரும் பிரிச்சு மேயிறானுங்க. இப்படியே போனா நம்ம பசங்க ஈஸியா மேட்சை வின் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மணி தேவையில்லாம யார்கர் பாலை சுத்தி அவுட் ஆகுறான். அடுத்து பாண்டாவ ரங்கன் 1 டவுன் இறக்கி விட்டு மணி வெளியே வந்ததுமே, ஏண்டா அதான் 4-6ன்னு வந்துகிட்டு இருக்குல்ல, டஃப்பான பாலை கூட இப்படி சுத்தி அவுட் ஆகணுமா, போய் உட்காந்து வேடிக்கை பார்த்து கைத்தட்டுன்னு கத்துறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வேலுவும் தன்னோட விக்கெட்டை லாஸ் பண்ண ரங்கன் ரொம்பவே அப்செட் ஆகுறான். ஆனா அடுத்ததா ஜாக்கி உள்ள வர பாண்டுவும் ஜாக்கியும் அருமையா பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணி ஜாக்கியும் தன்னோட 50யை கம்ப்ளீட் பண்றான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே மேட்சை முடிக்கிற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வர பாண்டா இன்னும் 1 ரன் எடுத்தா 50யை கம்ப்ளீட் பண்ணுவான். ஆனா அதுக்கு ஜாக்கி விடாம 4-6 அடிச்சு மேட்சை முடிச்சு வைக்க பாண்டா ரொம்பவே அப்செட் ஆகுறான். அந்த கடுப்புலயே வெளியே வந்து உட்காந்துருக்க வேலு வந்து கூட கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரி பேசினதும் பாண்டா கடுப்பாகி கத்த ஆரம்பிக்க, மாத்தையும் தான் வேலுவை கொஞ்சம் மூடிட்டாங்கிட்டு போய் உட்காரான்னு அனுப்பிவிட்டு பாண்டாவை கொஞ்சம் கூல் டவுன் படுத்துறானுங்க. அடுத்ததா கேர்ள்ஸ் டீம் மேட்ச் ஆரம்பிக்க அனு ஓப்பனிங்ல 4-6 அடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து மணி வெளியே நின்று அவளை சேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை இந்த பக்கம் தங்கமும் பார்த்து கடுப்பாகிறா. இங்க தியோவோட பொசிஷன்ல இறங்கின பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தன்னோட விக்கெட்டையுமே லாஸ் பண்றா. அடுத்ததா தங்கம் உள்ள இறங்க ரங்கன் அவளை கூப்பிட்டு லூஸ் பால்ஸை மட்டும் ஆடுனா போதும்னு சொல்லி அனுப்புறான். தங்கமும் உள்ள வந்து அணுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க அணு சும்மா 6 அடிச்சு விளாசிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்ப தங்கம் மணியை பார்த்துட்டு அடுத்த பாலை தூக்கி அடிக்கிறேன்னு கேட்ச கொடுத்து அவுட் ஆகுறா. ஆனா அணு உள்ள ஸ்டேபிளா நின்று 72 ரன் எடுத்து மேட்சை சிங்கிள் ஹேண்டடா கொண்டு போனதுனால ரங்கன் மட்டும் இல்லாம பசங்க எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. ரங்கனும் கேர்ள்ஸ் கிட்ட இப்ப மேட்ச் நம்ம பக்கம் இருக்கு, பவுலிங்ல எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கொடுக்காம போடுங்கன்னு சொல்றான். அடுத்ததா கோயம்புத்தூர் டீம் உள்ள வர 20 ஓவருக்கு 146 ரன் எடுக்கணும். ஆனா தங்கம் போட்ட பால் எல்லாத்தையுமே ஆப்பனன்ஸ் அடி பொழந்து எடுக்கிறாங்க. கடைசியா 12 பாலுக்கு 17 ரன் எடுக்கணும்ன்ற சுச்சுவேஷன்ல தங்கம் அந்த ஓவரை போட வர அணு வந்து தங்கத்தை ஸ்டாப் பண்ணி இந்த ஓவரை ஹாசினி போடட்டும்னு அவளுக்கு பவுலிங் கொடுத்துட்டு போறா. தங்கமும் இதனால ரொம்பவே அப்செட் ஆகுறா. ஆனா அணு கொடுத்த அந்த ஹாசினி ஓவர்லயே மேட்சை முடிச்சு கோயம்புத்தூர் இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க.
அப்புறம் நம்ம பசங்களும் ரொம்பவே சோகமா வெளியே வர ரங்கன் அவங்கள கூப்பிட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்கு. லாஸ்ட் 2 ஓவர்ல தங்கத்துக்கு ஏன் பவுலிங் கொடுக்கலன்னு கேட்க, இல்ல சார் இன்னைக்கு தங்கத்துக்கிட்ட ரிதமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே அவளோட ஓவர்ல நிறைய ரன்ஸ் போனதுனால தான் கொடுக்கலன்னு சொல்ல, அப்ப நீ பேட்ஸ்மேனை ரீட் பண்ணவே இல்ல. விக்கெட் ஸ்லோவா இருக்கிறதுனால தங்கம் போட்டிருந்தா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியிருப்பா. சில டிசிஷன்ஸ் எல்லாம் இன்னும் நீ கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்திருக்கணும். எனிவே இந்த மேட்சை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய மேட்சஸ்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கன்னு சொல்றான். அப்புறம் அனுவும் தங்கத்துக்கிட்ட வந்து 19th ஓவரை நான் உனக்கு தான் கொடுத்துருக்கணும்னு சாரி கேட்கிறா. நீங்க நம்ம பிரச்சனையை கிரவுண்டுக்குள்ள கொண்டு வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும். பர்சனல் ப்ராப்ளமா கிரவுண்டுக்குள்ள கொண்டு வர என்ன குழந்தைன்னு நினைச்சியா? நானா உங்ககிட்ட வந்து பேசுறதுனால தானே நீ இப்படி பண்றேன்னு ரொம்ப அப்செட் ஆகி போறா. அப்புறம் தங்கமும் ரொம்ப சோகமா வெளியே வர, அப்ப மாத்த என் தியோவுக்கு ஹெல்ப் பண்றத பார்த்து அப்படியே திரும்பி மேல பார்க்க மணி அங்க இருந்து தங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். மணிக்கும் தங்கத்துக்கும் இருக்க பிரச்சனைனால தான் தங்கம் சரியா விளையாடலைன்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.